நாகையில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையால் பப்ளிக் ஆபீஸ் சாலையில் அமைந்துள்ள சாபம் தீர்த்த விநாயகர் கோவிலில் மழைநீர் உள்ளே புகுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், எவ்வளவு அடிக்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது? அதை அப்புறப்படுத்துவதற்கு கோவில் நிர்வாகம் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது? ஸ்ரீதர், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் விடிய கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நாகையில் இதுவரை 16 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தொடர்ந்து விடாமல் வெளுத்து வாங்கும் இந்த மழையால பாத்தீங்கன்னா நாகையில எல்லா இடங்களிலும், அதாவது இந்த தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கி அங்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதே போல நாகை நகர் பகுதியில் பெய்த மழையின் காரணமாக பப்ளிக் ஆபீஸ் சாலையில் அமைந்துள்ள சாபம் தீர்த்த விநாயகர் கோவில்ல பாத்தீங்கன்னா மழைநீர் முழங்கால் அளவுக்கு உள்ளே புகுந்திருக்கிறது. மழைநீர் உள்ளே புகுந்ததன் காரணமாக அந்த கோவில் மண்டபம், கருவறையில எல்லாமே மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த கோவில்ல சாமி கும்பிட வந்த அந்த பக்தர்கள் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நாகையில எல்லா பகுதிகளிலும் மழை பெய்து வருவதால தண்ணீர் உடனுக்குடன் கடலுக்குள் இறங்குவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால தற்போது இந்த கோவில்ல எல்லாம் மழைநீர் கூறும் அளவிற்கு இந்த மழை கொட்டோன்னு கொட்டி வருகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில இந்த கோவில் உள்ளே புகுந்திருக்கிற மழை நீரை உடனடியாக மோட்டார் இயந்திரம் கொண்டு வெளியேற்ற வேண்டும் என அந்த கோவில் நிர்வாகிகள் நகராட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஏன்னா தொடர்ந்து மழை பெய்யறதுனால அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் கருவறைக்குள்ள இருக்கிற சிலையை மூழ்கும் அளவுக்கு இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஆலய நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இன்னும் உடனடியாக வர வேண்டும் என்பதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து மழை பெய்து வருவதால் எல்லா இடங்களிலும் மழை நீர் தேங்கி நிற்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.